ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்க்கு தெரியும், நம்ம 8th ஸ்டாண்டர்டில் போயம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கிராமர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெசன் ஆன்லைன் கிளாஸில் ஒவ்வொரு லெசனாக டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்பிட்வீன் டைமில் ஒவ்வொரு லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மோரோவர் வெக்காபுலரியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட் ஹோமோஃபோன். ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன். அதாவது ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆர்ஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங். நல்லா பார்த்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ் ஆர் த வேர்ட்ஸ் சேம் ப்ரொனன்சியேஷன். அதாவது அந்த வேர்டை ரெண்டுமே நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணுறது காமனாக தான் ப்ரொனன்சியேட் பண்ணுவோம், ஆனால் அதோட மீனிங், அதோட ஸ்பெல்லிங், ஆர்ஜின் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், நியூ. நியூங்கிறத இந்த மொதல் வேர்டையும் நியூன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், செகண்ட் வேர்டையும் நியூன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் ரெண்டாவது வேர்டில் ஸ்பெல்லிங் பாருங்கள், ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகிருக்கு. அது மாதிரி மீனிங்குமே நியூ அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது இருக்கிற நியூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஹோல். ஹோல், இந்த ஹோல் அப்படிங்கிறது ஓட்டை, சிறு துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுவதும்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கா. அடுத்து நைட். நைட்டுங்கிறது என்னது, நைட்வுட் பட்டம்னு சொல்லுவாங்களா, அந்த நைட். இது இந்த நைட்டுங்கிறது டே அண்ட் நைட்னு சொல்லுவோமா, இதுதான் நைட். சரியா? அடுத்து பாருங்க, சி. சி சிங்கிறது பார்க்கறது, சிங்கிறது என்னது, கடல். ரைட்? அப்போது ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். இதை தான் நம்ம ஹோமோஃபோன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் நாட் டேஸ் டு ட்ரிங்க் சோடா. ஐ ஆம் நாட் டேஸ். இங்கே பாருங்கப்பா, இதில் அலோடு தான் வரும். இந்த அலோடோட மீனிங் என்ன அப்படின்னா ரீடிங் அலோடு, சத்தமாக வாசின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இந்த அலோடு. இது அலோடுனா அனுமதிக்கிறது. அப்போ எனக்கு அனுமதி கிடையாது சோடா குடிக்கிறதுக்கு. அடுத்து த விண்ட் டேஸ் த லீவ்ஸ். விண்டு ப்ளூங்கிறது காத்தடிக்கிறது, ப்ளூங்கிறது கலரு, ப்ளூ. இது ரெண்டுமே வித்தியாசமாக தான் சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ப்ளூ. அடுத்து ஐ வில் டேஸ் மை ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு மீட்டுங்கிறது எக்கு மீட்டு, அதை அந்த கறிப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்னா மீட்டுன்னு சொல்லுவோம், ஃப்ளஷ்ஷை தான் மீட்டுன்னு சொல்லுவோம். இந்த மீட்டுங்கிறது டைரெக்டாக சந்திக்கிறது. அப்போ இங்கே என்ன வரும், ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். அடுத்து பாருங்கள், ஹீ வில் பிளே த டேஸ் இன் த செகண்ட் பிளே. இங்கே பாருங்கப்பா, இது ஃபஸ்ட்டு ரோல். ரோலுங்கிறது என்ன ரோல் பண்ணுறான், என்ன கேரக்டர் பண்ணுறான். இந்த ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா வரிசை. வரிசை அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஐ ஹாவ் டேஸ் த மூவி ஆல்ரெடி. இங்கே பாருங்கப்பா, இந்த சீன்கிறது பார்க்குறது. இந்த சீன் அப்படிங்கிறது மூவியில் வர ஃபஸ்ட்டு சீனு, செகண்ட் சீனுன்னு சொல்லுவோமா. அப்போ பார்க்குறத குறிக்கிறதுனால இந்த இடத்துல என்ன தான் போடணும், சீன் தான் போடணும். இந்த வெக்காபுலரி பார்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கில் இல்லாத எந்த வெக்காபுலரி பார்ட்டையும் கொடுக்கவே மாட்டாங்க. புக்கில் உள்ள புள்ளி கமா மாறாமல் சேம் வெக்காபுலரி பார்ட் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன். ஏர்லி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஸ் ஆன் த கிராஸ். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா டியூ தான் வரும். சரிங்களா? இந்த டியூங்கிறது மந்த்லி பேமெண்ட் டியூக்கு குறிக்குது. அடுத்து சென்னை இஸ் த டேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கேபிட்டல் அப்படிங்கிறது தலைநகரம். சரியா? ஐ வாஸ் வெரி டேஸ் லாஸ்ட் வீக் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ. எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. இதுதான் வரும். இந்த போர்டுங்கிறது சிபிஎஸ்இ போர்டு, மெட்ரிகுலேஷன் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போர்டில் வரும். அடுத்து த காட் த டேஸ் ஆஃப் எ மவுத். இது என்ன அப்படின்னா சென்ட்டுங்கிறது ஒரு சென்ட்டு ஒரு ஏக்கருன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட் அப்படிங்கிறது ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க, த டேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த டேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த சன்னுங்கிறது சூரியன், இந்த சன்னுங்கிறது மகன்னு அர்த்தம் வரும். சரிங்களா? இது 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் பின்னாடி இருக்கக்கூடிய ஹோமோஃபோன் வீடியோ. பார்க்க சின்னதாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இதோட வேல்யூ புரியும். இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெக்காபுலரி பார்ட் 1 by 1 வரும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.